அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதாவது என்னென்னா, இந்த உலகம், இந்த நாடு, இந்த மக்கள் எல்லாரும் அறிவில் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் அன்பில் அழிந்து கொண்டு இருக்கிறோம். அன்புங்கிற ஒன்று ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. எல்லோரும் சொல்லியிருப்பாங்க அன்பே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான், கடவுள் நம்மளுக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் நம்மளுக்குள்ளே இருக்கிற கடவுள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாமே பணம், காசு, பொருள், ஆடம்பரம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அன்பு கடவுள் அப்படியே செத்துக்கிட்டு இருக்கார். கடவுள் அன்பாக இருக்கிறாரு, அவர் நம்மளுக்குள்ளே செத்துக்கிட்டு இருக்கார். இப்போ அன்புன்ற ஒன்று அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த மோசமான உலகத்தில் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் எதிரிகளை சம்பாதித்து கொள்ளக்கூடாது. எதிரிகளை நீங்கள் சம்பாதிக்க முடியுமா? எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வேலைக்கு போகிறோமா? எஸ், கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்க தொடங்கும் போது உங்களுக்கு எதிரிகள் உருவாகி விடுகிறார்கள். ஒரு பைத்தியக்காரன் போகிறான், போய் அம்மா தாயன் கையெடுத்தான், அவனுக்கு ஏதோ ஒரு 50 காசு ஒரு டீயோ வரிக்கோ வாங்கி கொடுத்துருவான். இவனுக்கு அதில் ஒரு பெருமை, அவன் மேல் யாரும் பொறாமை இல்லை. ஒரு பிச்சைக்காரன் போனவொன்னே அம்மா தாயே அப்படி பசிக்குது அப்படின்னா 1 ரூபா 2 ரூபா கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு எதிரிகள் கிடையாது. பார்த்து 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 என்கிட்ட திறமை இருக்குது, நான் படிக்கலினாலும் உழைச்சு வாழ்க்கையில் முன்னேறி வரணும் அப்படின்னு நினச்சி இந்த வீட்டை விட்டு ஓடியாந்து ஓடி வேலைக்கு போய் உழைக்க ஆரம்பித்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான எதிரிகள் உருவாகி விடுகிறார்கள். உங்கள் பக்கத்தை வீட்டிலிருந்து நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துலேருந்து சம்பளம் வாங்கி செலவு பண்ணுற வரைக்கும் சுற்றி உங்களுக்கு எதிரியாக தான் இருக்குது, கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், எதிரிகளை சம்பாதித்து கொள்ளாதீர்கள். ஆனால் அதுக்கு முன்னால் பக்கத்து வீட்டுக்காரன் தன்னுடைய குழந்தைகிட்ட சொல்லுவா, டேய் தம்பி, எப்படியாவது நீ சாதிக்கணும், கனவு காணுங்கள். இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் பேப்பர் போட்டு படித்து தான் பெரிய ஆளாக இருக்கார். பிரதமர் டீ வித்தவர் டெண்டுல்கர் 10வது கூட படிக்கலை அப்படின்னு சொல்லி படிக்காத காமராஜர் அன்பால் உயர்ந்திருக்காரு. அவங்க குழந்தைகளுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் எவன் ஒருத்தர் சாதிக்கணும் அப்படின்னு வரும்போது ஆளாப்படுற சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நாய்க்கு சாதிக்க ஆசையாம்மா. மொடம் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமாடா, டே போடா இங்கே போய் செத்துறாத. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? சாதிக்கிறானோ பைத்தியம், மென்டலு. எனக்குலாம் என்ன சொன்னாலும் விளங்காதுங்க. நேரம் கட்டுக்குச்சு, அமாவாசை நெருங்கிருச்சு. வேலைக்கு போய் சம்பாரித்து நானும் ஒரு நல்லபடியாக வாழணும் ஆசைப்படும் போது அவனுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்டுகள் எதிரியாவான். அவனை ரேஞ்சுக்கு பைக் வாங்கட்டும், அவர் மாதிரி பாப்பாடி என்னடா இங்கே ஆட்டையை போட்டிட்டான்னு இருக்குது. உழைச்சி போய் வேலைக்கு போவான், எக்கு தப்பாக பேச ஆரம்பிச்சிருவான். அந்த வேலையை போகிறேன்னா பார்க்காத மாதிரி போகிறான். அர்த்தனுக்கு வாழ் அர்த்தராத்திரி கொடைப்படிவாங்கன்னு சொல்கிறது தானும். வெட்றா பார்த்துக்கலாம். வரும்போது அவனுக்கு ஃப்ரெண்டே எதிரியாகிறான். பெரிய இடத்துல இருந்து பேசும்போது எல்லோரும் உயர்வாக இருக்கணும், எல்லோரும் முன்னேறுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜாக உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஊக்கப்படுத்துகிற மாதிரி நம்ம பேசுவோம். எல்லோரும் லைக் பண்ணணும், கை தட்டணும். நம்ம பெரிய ஆளாகன்றக்காக அதை பண்ணுறோமே தவிர எல்லோரும் பெரிய ஆளாகன்னு பேசுகிறதே நம்ம பெரிய ஆளாக இருக்கான். அப்படிப்பட்ட உலகத்தில் எதிரிகளை நம்ம முடங்கி இருக்கிறது தான் அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் முடங்கி இருந்தாலும் கடைசியில் ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்லுவா, டே சும்மா இருந்தால் இரும்போடு துரு பிடிச்சி இறந்து போயிருண்டா அப்படின்பா. ஆனால் முன்னேற வந்தால் எல்லோரும் எதிரியாயிருவான். உனக்கான தோல்விகளை அவன் உருவாக்கி கொண்டே இருப்பான். நீ பண்ணுறது பிடிக்கவே இல்லை தான், ஆனால் ஃப்ரெண்டாக இருக்கிறவன், நல்லவனாக இருக்கிறவன், என் நண்பன்டா, ஒரு உற்சாகப்படுத்துவோம், ஒரே ஒரு கைத்தட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கைத்தட்ட ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்க. என்னமோ நல்லது பேசிட்டான்றது பக்கத்தில் இருக்கிறவன் ஒரு கைத்தட்டிடுவோம். இவன் 2 பேர் கைத்தட்ட பார்த்தா 4 பேர் கைத்தட்ட ஆரம்பிச்சிடுவோம். 40,000 பேர் கைத்தட்டல் இதாகிடும், அவன் ஜெயிச்சிடுவான். இந்த உற்சாகங்கிறது வாலி எழுதியிருப்பார், ஊக்குவிக்கிறவன் இருந்தால் ஊக்குவிக்கிறவன் கூட தேக்கு வைப்பான். அந்த மாதிரி நம்மளை வீழ்த்திற்காகத்தான் நம்ம முன்னேறணும்னு நினைக்கும் போது இந்த உலகம் நமக்கு எதிராயிடும். அப்போ உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. மற்றவங்க இருக்கிறான்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா அவங்களை வீழ்த்திற்கான எதிரிகளை நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள். எதிரி உங்களை ஹெல்ப் பண்ணுவான்னு நீங்கள் நத்திங்க. உங்களை நம்பி நீங்கள் போராடுங்க. இந்த உலகம் என்ன வேணாலும் சொல்லு, ஏன்னா உங்களுடைய எதிரிகள் எப்படி வேணாலும் சொல்லு, உங்களுடைய எதிரிகள். உனக்கு அவனுக்கு ஒரே கடவுள் தான்.
ஆனால் நீ வணங்குற கடவுளை பற்றி அவன் தப்பாக பேசுவான். நீ கமல் ரசிங்கிறத அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவன் ரஜினி ரசிக்கிறப்ப அவனுக்கு ஒன்றும் பிடிக்காது. தன்னுடைய விஷயத்தை கூட சொல்ல முடியாது. அவனுக்கு பிடிச்சது அவன் பண்ணுறான்றதை இவ்வளோ ஏற்றுக்காது. அதனால் நீங்கள் சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த உலகத்தின் மோசமான பொறாமை கொண்ட தான் மட்டும் நல்லா இருக்கும் சுயநலமாக இருக்கிற இந்த உலகத்துலேருந்து கேர்ஃபுல்லாக இருந்து ஒவ்வொரு அடி எடுத்து வைங்க. நீங்கள் எப்போது சம்பாதிக்க தொடங்குகிறீர்களோ அப்போது நீங்கள் எதிரிகளை சம்பாதிக்க தொடங்கிவிட்டீர்கள் என்று அர்த்தம். அது முன்னேற்றத்தின் முதற்படி தான். என்றாலும் நீங்கள் எச்சரிக்கையாக அடியெடுத்து வைக்க வேண்டும். கூட இருக்கிற நண்பனே முதுகு குமிஞ்சர் மாதிரி நீங்கள் ஏறி நிற்கும்போது கவுத்தி விடுறக்கு ஆள் இருக்காங்க. ஸோ அதனால் மற்றவங்களை நம்பலாமல் உங்களை மட்டும் நம்பிப்பாங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப வெற்றியாக இருக்கும். தேங்க்யூ.